சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 குழந்தைகளுடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நில பிரச்சனை காரணமாக தொடர்ந்து 2 மாதங்களாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் இங்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்ததாகும். ஆனால் இங்கு வந்த போதும் அதை சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் தான் இதற்கான பிரச்சனைகளை தீர்வு செய்வார்கள் என்று தொடர்ந்து அளித்து வருவதாகவும், சேலம் மாவட்ட ஆட்சியரில் உள்ளே வரக்கூடாது, தினந்தோறும் எங்களுக்கு பிரச்சனை தருகிறீர்கள் என அந்த நில பிரச்சனைக்கு எந்த ஒரு சுமூக முடிவும் தராததால் நான் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் இந்த புகார் குறித்து கொடுத்து வந்தேன். ஆனால் தனிப்பிரிவில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும், மீண்டும் சேலம் மாவட்ட ஆட்சியரிடமே நீங்க புகார் அளிக்க வேண்டும் என அலக்களித்ததால் விரக்தியில் 2 குழந்தைகளுடன் சேலம் சேர்ந்த பெண் ஒருவர் தற்போது போலி பத்திரப்பதிவு செய்து தன்னை ஏமாற்றியதாகவும் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கும். ஆனால் 2 மாதங்களாக இந்த 2 குழந்தைகளை வைத்து நான் தொடர்ந்து அலக்களித்து வருகிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு வந்தால் விடிவு வரும் என நினைத்தேன், ஆனால் மீண்டும் பேரத்திற்கே செல்ல வேண்டும் என்று தெரிவித்ததால் அந்த வெறுப்புடன் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே தனிப்பிரிவு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அறைக்கு முன்பாகவே அந்த பெண் தன் 2 குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போலீசார் அவரை இந்த இதிலிருந்து போராட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி தரதரவனை இழுத்து அழைத்து சென்று தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தினந்தோறும் இது போன்ற பிரச்சனைகள் எந்த ஒரு சுமூகமும் பிரச்சனையும் கொண்டு சுமூகமாக எந்த பிரச்சனையும் நிறைவேற்றப்படாத அரசாக இது இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண், அதாவது ராணிப்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண், அவர் தீக்குளிக்க முயற்சித்தார். தன்னுடைய நில பிரச்சனை காரணமாக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் என்னிடம் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன் என முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் எங்களை அலக்களித்து வருகிறார்கள் என 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண் தீக்குளிக்க முயன்றார். அதற்கு முன்பாகவும் பார்த்தீர்கள் மண்ணெண்ணெய் ஒரு பெண் தீக்குளிக்க முயன்றார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தொடர்ந்து பார்த்தீர்கள் தலைமைச் செயலகத்தில் பெண்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் பார்த்தீர்கள் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர்களும் எங்களை பார்க்க மறுக்கிறார்கள், எங்களுடைய பிரச்சனையை கேட்க மறுக்கிறார்கள் என அவர்களும் தலைமைச் செயலர் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து பார்த்தீர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்படும் என முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி எங்கே போனது? மீண்டும் எங்களை அலக்களித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று நினைத்தோம். ஆனால் மீண்டும் அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எங்களை மதிக்காமல் எங்களை போலீசார் வெளியில் அனுப்பி